நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, பார்த்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். தேங்க்யூ மை லார்ட். பரலோக தந்தை நன்றி சொல்கிறேன் இயேசுப்பா. கிருபைக்கா இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம். அடிமை மறுத்து கத்தர் பேசுங்க, பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தையை பேசுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அன்பான ஜாஷுவா டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர், பயங்கரமான பராக்கிரமசாலி, நம்ம கூட வந்து பெரிய காரியங்களை செய்வார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் எப்ராயிம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபராளின் பேரீச்ச மரத்தை கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். தெபராள் அப்படின்னா நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார். அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த தெபராள் பெண்ணு தான் அவள் நியாயாதிபதியாக இருந்திருக்கிறா. பாருங்க, அவர்கிட்ட ஆண்டவர் எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு பாருங்க. நியாயாதிபதியாக இந்த உலகத்தில் நியாயமே கிடையாது, நீதிமன்றத்தில் நியாயமே இருக்காது. எங்கே பணம் கொடுக்காங்களோ அங்கே பேசுவாங்க, அநியாயம்தான் இருக்கும். உலகத்தில் அநியாயம்தான் இருக்குது. ஏன்னா பொல்லாத உலகம். பொல்லாத உலகத்தில் ஏசப்பா நல்ல தெய்வம். நீங்கள் ஏசு மட்டும்தான் நல்ல தெய்வம். பொல்லாத உலகமாக இருக்குது பாருங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயாதிபதியாக இருந்திருக்கிறார் தேவராள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, நாலாம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆச்சரிய ஆளுகிற யாபேன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையில் விற்று போட்டார். அவனுடைய சேனாதிபதிக்கு செசரா என்று பெயர். அந்த செசரா ரொம்ப கொடுமையாக இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறான். ஒடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷம் கொடுமை பண்ணியிருக்கான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, எவ்வளோ கஷ்டம்னு பாருங்க. 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். அப்படி வேதத்திலேயே நம்ம வாசிக்கிறோம். அந்த 20 வருஷமும் கொடுமையாக ஒடுக்கிறதுனால இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். எங்கே போய் சொல்ல? ஆண்டவர்கிட்ட தான் முறையிடணும். 20 வருஷம் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. உங்களை யார் கொடுமைப்படுத்துகிறா? நீங்கள் ஆண்டவரை மட்டும் முறையிடுங்க. கண்டிப்பாக அந்த கொடுமைக்கு நியாயம் செய்கிற தேவன் பெரியவர், நியாயம் செய்வார். நிச்சயமாக நியாயம் உண்டு. நிச்சயமாக நம்பிக்கை, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகுது கர்த்தர் சொல்லுகிறேன். யாரும் கொடுமை பண்ண பயப்படாதுங்க. கண்டிப்பாக அதில் ஒரு நன்மை ஆண்டவர் தருவார். முடிவு உண்டு. முடிவு இல்லையே, வருஷக்கணக்கில் கொடுமை பண்ணுறாங்களே நினைக்கிறாயா? கண்டிப்பாக அந்த கொடுமைக்கு முடிவு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷம் கொடுமைப்படுத்துறாங்க செசரா. அதனால் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தெபராள் திராட்சை பேரீச்சை மரத்தின் கீழே குடியிருந்த தெபராள். இந்த பேரீச்சை மரத்து கீழே குடியிருந்திருக்கா. நியாயாதிபதி பெரிய பங்களாவில் இருக்கல, அந்த கூடார போட்டு குடியிருந்திருக்கு. அந்த தெபராள் நியாயாதிபதியாக இருந்திருக்கிறா. எல்லாரும் பிரச்சனை வந்துன்னா அவர்கிட்ட போய் சொல்ல போவாங்க. அதுபோல் இங்கே சசரா கொடுமையாக ஒடுக்குறான்னு சொல்லி பாராக் என்பவன் வந்து இங்கே வந்து அந்த தெபராள்கிட்ட வந்து சொல்ல வந்திருக்காங்க. சொன்னோடனே தெபராள் ஜெபிச்சு தீர்க்க தரிசனம் சொல்கிறா. தீர்க்க தரிசனம் என்ன சொல்கிறான்னா,
ஒரு ஸ்திரீயின் கையில் அந்த சிசராவை ஒப்பு கொடுப்பேன். அதுதான் அவன் சொன்ன தீர்க்க தரிசனம். பாருங்கள், அவங்க யுத்தம் பண்ண எத்தனை பேர் வராங்க, அத்தனை பேரை நான் இழுத்து கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த சிசராவை நான் ஒரு ஸ்திரீ கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லி அவ தெளிவாக சொல்லியிருக்கு. ஏன்னா 9ஆம் வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, பாராக்கு சொல்கிறா, நீ இன்னும் கூட வந்தால் தான் நான் போவேன் யுத்தத்துக்கு அப்படிங்கிறா. பாராக்கு ஒரு ஆண் தான், ஆனால் அவன் சொல்கிறான் ஒரு பெண்ணை கூடுறான் பாருங்க யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவ அந்த பாராக்கு கூட யுத்தத்துக்கு கிளம்பி போகிறா. அதுதான் தெபராள், நியாயாதிபதியாக இருந்த தெபராள், தீர்க்கதரிசியாக இருந்த தெபராள் யுத்தத்துக்கு கிளம்பி போகிறா. எவ்வளோ சந்தோஷமாக போகிறா பாருங்க. அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வர அழைத்து தன்னை பின் செல்லும் 10,000 பேரோடு போனான். தெபராளும் அவனோடு கூட போகிறாள், யுத்தத்துக்கு போகிறாள். அங்கே யுத்தம் யார் பண்ணானா, கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்தார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அந்த யுத்தத்தில் பாருங்க, சிசரா எல்லாம் போட்டுட்டு தன்னுடைய ஆயுதம் எல்லாம் போட்டு கால்நடையாக ஓடி வாரான். பாருங்க, ஆண்டவர் பெரியவர். 14ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அப்பொழுது தெபராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்க நாள் எழுதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா. பாருங்க, அப்படி எல்லாம் எழும்பி போகும்போது தான் கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கற்கினாலே கலங்கடித்தார். யுத்தம் செய்தது யார் பாருங்க, தெபராள் தீர்க்க தரிசனமாக சொல்லி அனுப்புகிறா, யுத்தம் பண்ணி அவளும் சேர்ந்து போகிறா. ஆனால் அங்கே யுத்தம் செய்தது கர்த்தர். கர்த்தர் தான் கலங்கடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாக ஓடி போயிட்டான். பாருங்க, ஆண்டவர் யுத்தம் செய்கிற தேவன். அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆளு கூட மீதி இல்லை, எல்லாரும் கலங்கடிச்சு எல்லாரும் செத்துட்டாங்க. இந்த சிசரா நேரே ஓடி போய் யாகேல் அப்படி ஒரு ஸ்திரீ கூடாரத்தில் குடியிருக்கிறார். அந்த கூடாரத்தில் குடியிருக்கிற யாகேல் வீட்டுக்கு சிசரா போய் யுத்தத்திலேருந்து வந்தனால டயர்டாக இருக்கும், தண்ணி கேட்குறான். உடனே அவள் என்ன செய்கிறா, தண்ணி கொடுக்குறா. யாரும் வந்தங்க இருக்கு நீ சொல்லாதன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறா. அடுத்தால என்ன கொடுக்குறா, பால் கொடுக்குறா. படுத்து தூங்கிட்டான். யுத்தத்தில் வந்து தப்பி வந்ததுனால தூங்கிட்டான். பாருங்க, இந்த யாகேல் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஸ்திரீகளுக்குள்ள கேனியனான யாபேரின் மனைவியாக யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாக இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது ஏன் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி சொல்லி பேர் வாங்கினான்னா, பாருங்க, தண்ணியை காட்டிருக்கான், பாலை கொடுத்துருக்கா, ராஜாக்கள் கிண்ணியில் வெண்ணெய் கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நல்லா தூங்கிட்டான். அடுத்தால தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாரை சுற்றி பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டான். பாருங்க, ஒரு ஸ்திரீ தான். சிசரா ஒரு பெரிய கொடுமைக்காரன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுமையாக ஒடுக்கினவன். ஆனால் ஒரு ஸ்திரீ கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார்னு சொல்லி அந்த தெபராள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை அப்படியே நடந்துச்சு. ஆண்டவர் சர்வவல்லமுள்ள தேவன், அவர் யுத்தம் செய்கிற தேவன். 2 நாளாம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
யோசபாத்துக்கு விரோதமாக 3 பக்கம் இருந்து வரும்போது என்ன செய்யணும்னு தெரில, அவங்க எல்லாம் பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறாங்க. அப்போ கர்த்தர் யுத்தம் செய்து ஜெயத்தை கொடுத்தார். அதே போலவே இங்கேயும் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து விட்டார். அந்த யாகேல் சிசராவை மண்டை உடைத்து போட்டார். இது யார் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அப்படின்னா தேவரால் தான் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்புகிறார். ஒரு ஸ்திரீ கையிலே அந்த சிசராவை ஒப்பு கொடுப்பார் அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிற தேவன், வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அதனால் நம்ம எல்லாம் யாரையும் அடிக்கணும் கொலை செய்யணும் அப்படி இல்லை. நல்லா ஜெபிச்சு பிசாசுடைய கிரியைகள் அழிக்கிறது தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. அதுக்கு தான் ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார் யாகேலை போல. அதுதான் ஸ்திரீகளுக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவளாக மாறணும்னா நிச்சயமாக அந்த யாகேலை போல அந்த நமக்கு விரோதமாக எழும்புகிற கொடுமை பண்ணுகிற பேய்கள், பிசாசின் போராட்டங்கள், மந்திரத்தின் ஆவிகள், தீய சக்திகள், செய்வன போராட்டங்கள் இதெல்லாம் அடித்து உடைக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை தந்திருக்கிறார். பாருங்க, நம்ம அதுக்காக ஜெபிக்கும் போது நிச்சயமாக அந்த கிரியைகள் அழிக்கப்படும். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுக்காக தான் ஆண்டவர் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். நம்ம பெண்ணு தானே, நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஊழியக்காரங்களை ஜெபிச்சாதான் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் மந்திர கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நம்ம சரியாக ஜெபிச்சோம்னா மந்திர கட்டுகள் அழிக்கப்படும், தீய சக்திகள் சுட்டரிக்கப்படும், பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். ஆண்டவர் அதுக்காக தான் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதுங்க, முழங்கால் போட்டு ஜெபித்து பாருங்க. உங்களை யார் கொடுமையாக ஒடுக்குறான்னு பார்த்து அந்த ஆளுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்துங்க. மனுஷன் தான் கொடுமையாக ஒடுக்குவான், ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பேய் இருக்கும், இச்சையின் ஆவி, வேசித்தன ஆவி இருக்கும். அந்த ஆவியை முறியடித்து ஜெபிச்சு பாருங்க, நிச்சயமாக தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவராளி போல ஜெபிக்கிற மகள், தீர்க்கதரிசி, நியாயாதிபதி, அது மட்டும் இல்லை தேவராள் யுத்தத்துக்கு போனவள். அவள் சொன்ன தீர்க்க தரிசனத்தை கரெக்டாக நிறைவேற்றி கொடுத்தா. ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பா அந்த ஜெசராவை. அதுதான் அவள் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு நிறைவேறிச்சு. நல்லா நம்ம ஜெபிச்சு தீர்க்க தரிசனம் சொன்னால் அதை ஆண்டவர் நிறைவேற்றி தருகிற தேவன். அவரோடு கூட உறவாடி ஜெபிச்சு இந்த பிசாசு கிரியைகள், மந்திர கிரியைகள், கொடுமை ஒடுக்கிற பிசாசுகள் எல்லாம் இயேசுவை நாமத்தில் அக்கினியாக சுட்டு இருக்கிறன்னு ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும்போது தேவன் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். உங்களை யார் கொடுமை பண்ணுறாங்க? கணவன் கொடுமை பண்ணுறாரா, இல்லை சொந்தக்காரங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்களா, எதிரிகளா? யார் கொடுமை பண்ணாலும் பயப்படாங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனத்தில், இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்று சொல்லுவார்கள். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் துதிக்க வேணும். பார்த்தீங்களா? இனி கொடுமை உன் தேசத்திலையும் உன் குடும்பத்திலையும் உன் வீட்டிலையும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளில் கூட கேட்கப்பட மாட்டாது. அதுதான் வாக்குத்தத்தம். யார் கொடுமை செஞ்சாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் 20 வருஷம் கொடுமை, ஏசப்பா அத்தனை கொடுமையை ஆண்டவர் சரியாக பார்த்துட்டே இருந்தார். சரியாக ஒரு நாளில் எல்லாத்தையும் நிவர்த்தியாக்கி போட்டார். அதுக்கு பிறகு 31ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும்
இப்படியே அழிய கடவர்கள். அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பாராக்கும் தெபொராளும் யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்த உடனே பாருங்க, பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்துச்சா. 40 வருஷம் ஒரு யுத்தத்தில் 40 வருஷம் அமைதலை கொடுத்துட்டாரு. அவருங்க 20 வருஷம் கொடுமையாக அந்த தேசம் அனுபவிச்சிருக்காங்க. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நீங்கள் இத்தனை வருஷம் கொடுமை அனுபவிக்கிறவங்களே எனக்கு தெரியாது. 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷமோ 20 வருஷமோ தெரியாது. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பியா, இன்னும் எங்களுக்கு அற்புதம் செய்யலையே, இன்னும் என் கண்ணீர் மாறலையே, இன்னும் கொடுமை பண்ணிகிட்டே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா அன்பு பிள்ளைகளே? ஆண்டவர் திட்டமாக சொல்கிறார், இனி கொடுமை உன் தேசத்தில் இல்லை, அழிவும் நாசமும் இல்லைன்ட்ட. உன் வீட்டில் கொடுமை இல்லை. கொடுமையை ஆண்டவர் மாற்றி அமைதலாக கொடுக்கிறவ. 40 வருஷம் அமைதல் உண்டாயிற்று. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அதில் பாராக்கும் தெபொராளும் எப்படி பாடியிருக்காங்க, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவர்கள் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பு வச்சிங்கன்னா வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பீர்கள். ஆண்டவர் மேலே மட்டும் அன்பு வச்சுருங்க. யார் கொடுமை பண்ணாலும் பயப்படாதிருங்க. வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல ஆண்டவர் உங்களை மாற்றி ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு பண்ணுகிறார். உண்மை பகைக்கல யாவரும் இப்படி அலையக்கடுவர். எவ்வளோ தெளிவாக பாட்டு பாடியிருக்காங்க பற்றியெல்லாம். அந்த வசனம் உண்மைகள் இது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும். கண்களை மூடி ஜெபிப்போம். கொடுமை இல்லைன்னு கர்த்தர் சொல்கிறார். யார் கொடுமை செஞ்சாலும் கவலைப்படாங்க, ஆண்டவர் நியாயத்தை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அந்த நியாயாதிபதி தெபொராளை போல ஜெபிங்க, பெரிய அதிசயம் நடக்கும். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. கிருபைக்கா இறக்கத்துக்கா ஸ்தோத்திரம். இந்த பேரிச்ச மரத்தை கீழ் குடியிருந்த தெபொராள் ஜெபித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி தேசத்தில் உள்ள 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கின அந்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க முடியாது ஜெபித்தாள். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தர் யுத்தம் செய்து அத்தனை பேரை கலங்கடிச்சார். ஒருவன் கூட தப்பலை. செசரா தப்பி ஓடி வந்தான். அவனையும் அந்த யாகேல்ங்கிற ஸ்திரீகளும் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அதே போல் அருமையான பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் கொடுமை பண்ணுறாங்களோ கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க இசப்பா. இந்த கொடுமை பண்ணுற சாத்தாவுடைய கிரிகளை அழித்து விடுங்க. விசுவாசோடைய கிரிகளை அழித்து விடுங்க. மந்திர கிரிகளை அழித்து விடுங்க இசப்பா. பிள்ளைகள் இந்த கொடுமையிலேருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஏசாயா தீர்க்க தரிசனத்தை சொன்னது போல இனி கொடுமை தேசத்திலையும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. அந்த வசனத்தின்படி இந்த கொடுமை யார் பண்ணுறாங்களோ அதை மாற்றி கொடுங்கப்பா. தேசம் 40 வருஷம் அமைதல்னு சொல்லப்பட்டிருக்கு ராஜா. குடும்பத்தில் யார் கொடுமை பண்ணாலும் அதை மாற்றி ஒரு அமைதலை கொடுத்துருங்க இசப்பா. 20 வருஷம் கொடுமையை அனுபவிச்சாங்க, ஆனால் 40 வருஷம் அமைதலை கொடுத்துட்டீங்க இசப்பா. அப்படி கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டோட கருத்துலையும் முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபிக்க ஒவ்வொருவர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. அருமையாக இந்த டிவியை நடத்தி கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க மனைவிக்காக ஜெபிக்கிறேன். நடத்துகிற அருமையான தம்பிக்காக மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. நான் ஒரே கரத்திலே தாழ்த்துறேன் இசப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இசப்பா. அநேகர் இந்த டிவி பார்த்து முழங்கால் போட்டு ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டே இசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். ஏதோ டிவி ஓட வச்சுட்டு வேலை செய்யாதபடி அதில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டு ஜெபிக்கட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இனி கொடுமை உன் தேசத்திலே வராதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அழிவு நாசம் உன் எல்லைகளை வராது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்படியே அற்புதம் செய்கிறக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தாழ்த்திரு கிருபை சொந்தங்கள்ட்டு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. தேவக்கரம் அசுத்துக்கரை கூட இருக்கட்டும். அதிசயம் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.